நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கான்செப்ட் வந்து எப்படி யோசிச்சிருக்காங்கன்னே தெரியல. ட்ரெய்லர் பார்க்காம வந்தனால எனக்கு இன்னும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. விடிவி சார் அவங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது விடிவி சார் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடி ட்ராமா மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். நீங்கள் லாஜிக்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கொஸ்டின்லாம் பண்ணாமல் படம் என்ன இப்படிலாம் நடக்குமா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். போர்லாம் ஆகலை. எனக்கு வந்து காமெடி சீன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப வயசானவங்களுக்கு மேபி இந்த கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம். ஓவராலாக நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. லவ், ஆக்ஷன், ட்ராமா அண்டு ஹாரர் இந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் எடுத்துருக்குறாங்க படம். அண்டு ஜெனட்டிக்ஸ் பேஸ் பண்ணி வருது இந்த படம். ஸோ இது சயின்டிஃபிக்காகவும் இருக்குது, அதே டைமில் கன்வின்சிங்காகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து கன்வின்சிங்காக அதில் வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணனால தான் இது இவ்வளோ கன்வின்சிங்காக வந்துருக்கு. அண்ட் டிரெக்டர் வந்து ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில். அது வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக லேக் இல்லாமல் எமோஷனை கரெக்டாக ட்ரிகர் பண்ணி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டான விஷயத்த பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதனால் டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். படத்தில் காமெடி இருக்கா? அது எந்த அளவுக்கு காமெடி விடிவி சார் தான் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி இப்போ பிளாட்டாகவே வந்து காமெடி வந்து உள்ளே இருக்குது படத்துலேயே. அதனால் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நம்ம சூப்பராக வந்து விடிவி சார் அதை பண்ணியிருந்தனால அதை டேக் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய இடத்துல சிரிப்பு வந்துச்சு, ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இல்லை ஸ்க்ரீன் பிளே வந்து அதான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இப்போ வந்து முக்கியமாக இன்டர்வல் பாட்டில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த 20 நிமிஷம் பிரேக்கில் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கதையாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை பார்த்த ஒரு ஃபீலிங். ஃபுல் ஆக்குபென்சி ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்ட்டு. அந்த கான்செப்டை தாண்டி வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தா அதே தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுருப்பார் டேரக்டரு. இன்னும் ஒன்று கொஞ்சம் ஓவராக வச்சிட்டாப்புல, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நினச்சதெல்லாம் பண்ணியிருக்காரு டேரக்டர். அதாவது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து பார்ப்பீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேபி படம் பிடிக்கும். நான் நிறைய கேள்வியெல்லாம் கேட்பேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்காது. அதனால் பெட்டர் நீங்கள் மூளையை கைட்டு வீட்டில் வச்சுட்டு வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களுக்காக தோணுச்சா மாற வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதே மாதிரி கான்செப்டில் பழைய படம் ஒன்று இருக்கும், எஸ்ஜே சூர்யா படம் ஒன்று நியூன்னு இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அது வேறு மாதிரி ஜானரில் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கிறது தான் அது படத்தோட கதையே. இங்கே அப்படி கிடையாது. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இவங்களே தம்பட்டு அடிப்பாங்க, நாங்கள் மாற போகிறோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அதில் பெருசாக ஒன்றும் தெரியாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறாங்க, திடீர்னு வில்லன் ஒருத்தரை கொண்டு வராங்க. அந்த வில்லன் யாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரியான வில்லனாக போட்டிருப்பாங்க. அதனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு குஷ்புவை கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன்றாங்க. அந்த ஹார்ட் எங்கேருந்து வந்துச்சுன்ற கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அடுத்து ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்கு, அந்த குழந்தை இதே மாதிரி மாறுது, ஆளவுரா சாமின்னு வெளில ஓடி வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, மூளையை கட்டி வீட்டில் வச்சுட்டு படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இன்றைக்கி உள்ள கப்புள்ஸு இவங்களாம் படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ஒருத்தர் எப்படி புரிஞ்சிக்கலான்றது படத்தை பார்க்கலாம். அதாவது நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நமக்கே புரிய வைக்கிறதுக்கு நம்மளால் புரியாது. அதை வந்து நமக்கு ஆப்போசிட் நடக்கிறத பார்த்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த ஹீரோவுடைய அவங்க அம்மா அப்பா இந்த டெத்தை அவர் பார்க்கும்போது அவங்க உடன்பிறப்பு வந்து கோச்சிக்கிறாங்கல்ல, அது கிளைமேக்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க படம். அந்த இன்டர்வல் அடுத்த சீன் வந்து எல்லாரும் கண்ணில் தண்ணி வந்துடும். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா புதுசாக இருக்குது, நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பர். புது கான்செப்ட் ப்ரோ. தமிழ் படத்தில் இது மாதிரி புதுசாக ஒருத்தர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இது ஆக்சுவலி நான் இந்த படத்தில் ஜூனியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் எடுக்கும்போது கொஞ்சம் சீரியல் மாதிரி தான் எடுத்தார். புது டைரக்டரு, இவர் எடுக்க தெரியல போல அப்படின்னு. ஆனால் படம் நேரில் பார்க்கும்போது பெஸ்ட்டு ப்ரோ. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படத்தில். ஸோ ஃபஸ்ட் ஹாப் எது செகண்ட் ஹாப் எது கம்பேர் பண்ண முடியல, ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக தெறிக்கி விட்டார் ப்ரோ. ஃபேமிலி அடுத்து சூப்பராக நல்லா பார்க்கலாம். ஒரு லவ் சீன்ஸ், ஒரு நல்ல ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு.
மியூசிக்லாம் ஒரு புதுசாக இருந்துச்சு, தெருக்கி விட்டாங்க. ரேப்லாம் கிளைமேக்ஸில் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. புரியல. நல்லா இருக்கு. ஒரு புது ஆக்டர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இவங்க ஆல்ரெடி நிறைய படம் பண்ண மாதிரி ஆக்டிங் தெருக்கி விட்டாங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு. புரியல. ஒரு புது கான்செப்ட், ஒரு பையனாக இருந்து ஒரு பொண்ணாக மாறுது, அது எவ்வளோ கஷ்டப்படுறது அந்த ட்ரெஸ்ஸோட. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, அதெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணலாம், லவர்ஸு ஃபேமிலிஸ் எல்லாமே டோட்டலாக என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ இந்த படம். சூப்பராக இருந்தது. நல்லா டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நல்லா எடுத்திருந்தாங்க. நம்ம ட்ரெய்லர் பார்த்தும் போதே தெரிஞ்சிச்சு இது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். ஸோ லாஜிக்கலாக இல்லாமல் வந்து பார்த்தா ஒரு நல்ல ஸ்டோரி, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது. அண்ட் ஹீரோ வந்துட்டு லைக் பொண்ணா மாறுற மாதிரியான விஷயம் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, எதுவும் முகம் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இல்லாமல் அது ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் படம் நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே படம் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்றது தெரியல. பட் ஆனால் நல்லா ஒரு ஜாலியான ஒரு படம் வந்து பார்க்கலாம். விடிவி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் காமெடி எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். எனக்கு கான்செப்ட் தான் பிடிச்சிருந்தது. படத்தில் கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தமிழில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி வந்து 10க்கு 8. இருந்துச்சுங்க. மூவி வேற லெவலு. மூவி வந்து ஸ்டோரி யூனிக்காக இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பத்தாவது படத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ரியலாக இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கான்னு எனக்கும் தெரில ப்ரோ. எல்லாமே கலந்தது ப்ரோ, மிக்சிங்கு. ஸ்டார்டிங்கில் காமெடியாக இருந்துச்சு, கிஸ் பண்ண வந்து பயணமாக மாறுது, அதனால் சும்மா காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் போக 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 அப்படியே எமோஷனாக கொண்டு போச்சு. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ மூவி. பேக் லவ் ஸ்டோரி தான் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. ஒர்க் ஆகும் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ஒரு சில சீன்ஸ் போனதான் அந்த மாதிரி இருந்துச்சுல, அந்த சீன்ஸ் போனதான். பட் பேக்ரவுண்ட் மியூசிக் தான், பிஜிஎம் தான் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ, வேறு லெவலு. ஃபஸ்ட் டைம் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு, வேறு லெவலு. அது இல்லை அவங்களோட ஃபஸ்ட் மூவியானு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு.